Hello viewers, welcome to Medical Coding Only YouTube channel. இன்னைக்கு வீடியோல ஃப்ரெஷருக்கான ஜாப் வேகன்சி டீடைல் பத்தி தான் பார்க்க போறோம். அதுலயும் குறிப்பா அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்தர் டீடைல் வந்து வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமாங்க. நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்துல இருக்கிற ஆல் அப்படின்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்க மெடிக்கல் கோடிங் ஒன்லி யூடியூப் சேனல்லையே உங்களுக்கு அனாட்டமி பேசிக்ஸ், டெர்மினாலஜி அண்ட் இன்டர்வியூ கொஷின் அண்ட் ஆன்சர், இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து எத்தனை ரவுண்ட்ஸ் வைப்பாங்க, என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கும், ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எங்கள் சேனலோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இன்டர்வியூலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். எலிகோ ஹெல்த் கேர் சர்வீஸில் 5 வேகன்சிஸ் வந்து ஓப்பனிங் போட்டிருக்காங்க ஃபார் ஃப்ரெஷருக்கு. நீங்கள் சிபிசி முடிச்ச ஃப்ரெஷராக இருக்கீங்க, சர்டிஃபைட் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். salary வந்து 1.75 to 3 lakhs per annum அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோட ட்ரைனி. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் சிபிசி சர்டிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் நீங்கள் எனி லைசன்ஸ் பேக்ரவுண்ட் ஆர் மெடிக்கல் பேராமெடிக்கல் பேக்ரவுண்டாக இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக அவங்க வந்து அரியர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு உங்களோட கிராஜுவேஷன் நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், பேக்லாக்ஸ் எதுவுமே இல்லாமல். அப்போ தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இதை அட்டன் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் கூட உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். போத் ரிட்டன் அண்ட் வேர்பலாக வந்து நீங்கள் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் நல்லா பண்ண தெரியணும். ஆல்சோ முக்கியமாக வந்து டெர்மினாலஜி, அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி இதெல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. salary பார்த்தீங்க அப்படின்னா 15,000 சிடிசி, அதாவது 12,518 வந்து நெட் salary மந்த்லி இது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இஎஸ்ஐ, பிஎஃப், கிராட்டிடியூட் பெனிஃபிட்லாம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்சென்டிவ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து யூ வில் கெட் இன்சென்டிவ்ஸ். அப்ரைசல் வந்து இயர்லி பேஸ்ட் அப்ரைசல் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கிங் டேஸ் வந்து 5 days, ஸோ 2 days வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் உங்களுக்கு இருக்கும். டைமிங் வந்து ஷிஃப்ட் டைமிங் 8 AM to 5:30 PM ஆர் 9 AM to 6:30 PM, இட் டிபெண்ட்ஸ். பட் அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்து மென்ஷன் பண்ணும்போது இது வந்து டே ஷிஃப்ட்டுக்காக தான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஜென்ரல் ஷிஃப்ட் தான் வரும். இட்ஸ் a டைரக்ட் வாக்-இன் இன்டர்வியூ. ஸோ நான் இங்கே வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் நேரடியாக தான் போய் இதை அட்டன் பண்ண முடியும். ஒன்லி 2 days தான் போட்டிருக்காங்க, 28 June அண்ட் 29 June. அண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத். நீங்கள் ஹைதராபாத் அண்ட் ஹைதராபாத் நியர்பை இருந்தீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷனில் போயிட்டு அட்டன் பண்ணுங்கள். 11:30 AM-லேருந்து 4 PM வரைக்குமே அவங்க அவைலபிளாக இருப்பாங்க. கூகுள் மேப் ஆல்சோ தே ஹாவ் கிவன். அங்கே போயிட்டு நீங்கள் சாய்ராம் அப்படின்ற ஒரு ஹெச்ஆரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். போகும்பொழுது உங்களோட சர்டிஃபிகேட்டோட காப்பீஸ் அண்ட் உங்களோட ரெஸ்யூமே, ஃபோட்டோ காப்பி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃப்ரெஷர் வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவிஸ்டால இருந்து போட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அரியர்ஸ் இருந்தால் கூட, பேக்லாக் இருந்தால் கூட நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான். எனக்கு தெரிஞ்சு மெடிக்கல் கோடிங்கில் வந்து யூஸ்வலாக வந்து கிராஜுவேட்ஸ் கேட்பாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து அரியர்ஸ் இருந்தால் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோன்னே மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ரியலாக நான் வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறேன். இட்ஸ் ரியலி கிரேட் அண்ட் ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் ஒரு வேளை அரியர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிராப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் யூஸ்வலாகவே வந்து அந்த மாதிரி வராது. அண்ட் நமக்கு கொஞ்சம் ஜாப் உள்ளே போகிறதுக்கு நிறைய இப்போ நீங்களே ஃபேஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது நிறைய. ஸோ மற்றவங்கள விட நல்ல எஃபர்ட் போட்டு நல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், நல்லா கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ தட் கண்டிப்பாக இந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். டோன்ட் மிஸ் இட். ஒரு இம்பார்ட்டண்ட் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். அதாவது நீங்கள் லைஃப் சயின்ஸு, பேராமெடிக்கல், மெடிக்கல் இந்த மாதிரி பேக்ரவுண்டில் இருந்து அரியர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் லைஃப் சயின்ஸ் பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ இது வந்து எல்லாருக்கும் காமன் அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டாம். அண்ட் அவங்க வந்து மெடிக்கல் கோடிங்குரிய அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கணும், ஆர் நீங்கள் வந்து பேசிக் ட்ரைனிங்ஸ்லாம் முடிச்சிருக்கணும். அந்த மாதிரி எந்த கண்டிஷன்ஸுமே இல்லை. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல சான்ஸ் தான்.
ஐ மீன் யூ கேன் ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் வந்து நான் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆல்சோ நீங்கள் பிஇ பயோடெக்னாலஜி அண்ட் பயோமெடிக்கல் முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். வை பிகாஸ் ஃபியூ கமெண்ட்ஸ் வந்து நான் பயோமெடிக்கல் பிஇ முடிச்சிருக்கேன், எலிஜிபிளாக அப்ளை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஹியர் யூ கோ, நீங்கள் வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். மற்ற கீ ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும், அது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அவங்க கொடுக்குற ப்ரொடக்ஷன் வந்து வித் குவாலிட்டியோட அந்த டேட் பீரியட், அந்த பர்டிகுலர் பீரியட், அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்கள் முடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கிற பர்சனாக இருக்கணும், கேப்பபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2022 அதாவது 2020 2022 பாஸ்ட் அவுட் ஆன பர்சனாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு டைரக்ட் வாக்-இன் இன்டர்வியூ. ஸோ டேட் அண்ட் டைம் வந்து உங்களுக்கு இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 30th ஜூன் வந்து நடக்குது. 12:30 பிஎம்லேருந்து 4 பிஎம் வரைக்கும் சோழிங்கநல்லூர், சென்னையில். இங்கே உங்களுக்கு அட்ரஸ் இருக்குது. ஸோ இந்த பிளேஸில் நீங்கள் நேரடியாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். ஒன் டே தான் கொடுத்துருக்காங்க. காண்டாக்ட் ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கேன் வாக் இன் டைரக்ட்லி டு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் மைட் பி ஆல் தி டே, ஐம் நாட் ஷோர் அபவுட் இட். நீங்கள் சென்னையிலே இருக்கீங்க அப்படின்னா, ஒருவேளை இன்கேஸ் இந்த டேட் மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து யூ கேன் டைரக்டா கூட நீங்க ஆஃபீஸ்க்கு போய் பாருங்க. அதுக்கு முன்னாடி யூ ஜஸ்ட் கால் தி ஹெச்ஆர் அண்ட் கெட் தி டீட்டெயில்ஸ். நம்ம எப்போ வந்து ஆஃபீஸ்க்கு இன்கேஸ் நம்ம 30th ஜூன் மிஸ் ஆயிட்டோம் அப்படின்னா டேரக்டா டெய்லி பேசிஸ்ல நடக்குமா, இல்லை ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து பர்டிகுலர் டேஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டேஸ் மட்டும் நீங்க ஆஃபீஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸ்க்கான இன்டர்வியூஸ்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்குதா அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் யூ கெட் இட் ஃப்ரம் தெம். அண்ட் ஒருவேளை வெளியூர் கேண்டிடேட்டா இருக்கீங்க, நீங்க வெளியூர்ல இருந்து போகணும், இந்த 30th ஜூன் வாக்கின் இன்டர்வியூக்கு போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ கால் த ஹெச்ஆர். அண்ட் அவங்க கிட்ட வந்து என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க, எங்க நடக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டுக்கோங்க. ஸோ கேட்டுட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு அட்டன் பண்ணுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் முக்கியமா தேவையான டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க போறப்ப. இந்த இன்டர்வியூ இல்லை, எந்த இன்டர்வியூ போறதா இருந்தாலுமே உங்களுக்கு அந்த காப்பீஸ் எல்லாமே வந்து கையில ரெடியா வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் வேலை தேடுற யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு எங்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற ஆல் அப்படின்ற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு இமீடியட்டா வந்து சேரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye.